டேய் தாண்டா நம்ம டார்கெட். அவளை புடிச்சு தள்ளிடலாமா? இங்க தள்ளலாம் எப்படிடா சாவா? ஆமா, ஆனா அது நல்ல சான்ஸ். என்ன சான்ஸ்? அவளுக்கு பின்னாடி நாம தான் இருக்கோம். மொத்த கூட்டத்துக்கும் நம்ம மேலதான் டவுட் வரும். ரிஸ்க் எடுக்க வேணாம். சரி விட்டுறலாம், ஆனா அருவில ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும். பாத்துக்கலாம்டா வா. ஏய் மதி, ஏன் தனியா வர? என்னாச்சு? என்ன யோசிக்கிற? ஒண்ணும் இல்ல, வா. ஏன் நீ தனியா வந்த? தனியாலாம் வரல, கொஞ்சம் மெதுவா நடந்து வரேன். அப்பவே கல்ல தட்டிருச்சுல, அதான் லேசா வலிக்குது. வலிக்குதா? ரத்தம் வந்துச்சா? மகள், ஆமா நீ ஆதியை விட்டு விலகுன, உண்மையை சொல்லு. சொல்லு மகள், எதுக்காக ஆதியை விட்டு விலகுன? காரணம் தான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, அதே காரணம் தான். அதுதான் உண்மை. எதுக்கு இப்படி எங்கேயோ பாக்குற? நீ சொன்னது போய் தானே எனக்கு தெரியும். ஆனா நான் சொன்னா நீ இல்லன்னு பிடிவாதம் பிடிப்ப. அதான் அந்த பொண்ணு கிட்ட அந்த காயை வாங்கி உன்கிட்ட நான் டெஸ்ட் பண்ண. இப்ப நீ சொன்னது போய் தாங்கிறது என் கண்ணு முன்னாடி ப்ரூவ் ஆயிருச்சுல. இப்பயாச்சும் உண்மையை சொல்லு மகள். நான் சொன்னது உண்மைதான் மதி. திரும்ப திரும்ப போய் தானே சொல்ற. தயவு செஞ்சு உண்மையை சொல்லு. உண்மையை தெரிஞ்சுக்காம நானே நினைச்சாலும் என்னால ஆதி கூட சேர்ந்து வாழ முடியாது. நான் வாழவே முடியாதுன்னு நினைச்சுதான் என் ஆதிய உன்கிட்ட கொடுத்தேன். என்னால இந்த உண்மையை என்னைக்கும் சொல்ல முடியாது மதி.